ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா? ஓகே, உங்கள் பர்சன் மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. குயின் ஆஃப் சார்ட்ஸ், the sun, the high priestess, is king of wands, okay, page of pentacles, justice, okay, 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 the devil, page of wands, okay, page of cups, okay, ஓகே, ஆர் யூ ஆன் தேர் மைண்ட்? ஓகே, உங்கள் பர்சனுக்கு மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி மைண்டில் நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து ஒரு செல்ஃபிஷான பர்சன், சரியா? செல்ஃபிஷ் கேரக்டர். யார் எப்படி இருந்தால் என்ன, நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், சரியா? ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப் அண்ட் டவுன் கண்டிஷன் ஆகும். ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனில் அப் அண்ட் டவுன் கண்டிஷனாகவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி 2 பேருக்கு இடையில் வந்து ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சேம் ஏஜாகவும் இருக்கலாம், உங்கள் பர்சன் வந்து உங்களை விட கம்மி ஏஜாக கூட இருக்கலாம், சரியா? இந்த பர்சன் வந்து யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டார். அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி, க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓகேயா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இப்போ பேசுகிறாரு அப்புறம் பேச மாட்டேங்கிறாரு, இப்படி எப்போ ஒரு டைம் பேசுவார் ஒரு டைம் பேச மாட்டேங்கிறாரு, ஆப்போசிட்டாக வந்து பிஹேவ் பண்ணுவார். ஸோ நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத குழப்பமாக ஒரு ஸ்ட்ரக் ஆகிட்டு நீங்களும். பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு கேர் பண்ணியிருக்கீங்க. அவங்கள இவர் கூட ஒரு எமோஷ்னலான ஒரு அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் இவருக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள்
அப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. பட் அவர் வந்து ஒரு சில டைம் பேசுவார், சில டைம் பேச மாட்டார். ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிஷனில் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருக்கார். சரியா? கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருந்து இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகியிருக்கு, இவருக்கு நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி லைஃப்பில் யாருமே இவருக்கு கொடுத்ததில்லைங்கிறது அவருக்கு தாட் வந்திருக்கு, ஃபீல் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஸ்டேபிள் ஆனவங்க, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் லவ் கொடுக்க மாட்டீங்க, அப்படி கொடுத்தா லைஃப் லாங் உண்மையாக இருப்பீங்க அப்படிங்கிறதும் அவருக்கு ஃபீல் ஆகிட்டுண்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கிறதும் அவர் ரியலைசேஷன் பண்ணிட்டு உண்டு. சரியா? உங்கள் லவ் அவர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கார். இவரோட சோல் உங்களோட அட்ராக்ட் ஆகியிருக்கு. இந்த பர்சன் எப்போவுமே மணி ஒர்க் அப்படின்னு தான் இருப்பார், வேலை பணம் இப்படின்னு தான் இருப்பார். சரியா? அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர், அதுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்க ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு ஒரு பயம், செல்ஃப் ரெஸ்பெக்டட் இழந்து உங்ககிட்ட வந்துடுவோமோ, உங்கள் கூட வந்து சேர்ந்துருவோமோ. அவருக்கு ஒரு செல்ஃபிஷான பர்சன். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து உங்ககிட்ட வந்துடுவோமோ அப்படின்னு நினச்சி அவராக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு. ஓவர் திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். இவர் எனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், வேலை தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி முக்கியம்னு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். பட் கரண்ட்லி சிச்சுவேஷன் இவர் வந்து சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இல்லை லைஃப்பில். ஏதோ ஒன்று இழந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இப்போது இவர் வந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது இப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். இவர் நேம் பார்க்கவோ இல்லை கேட்கவோ செய்வீங்க அடிக்கடி. இவர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படியாவது கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சயின்ஸ் ஆகும். இவர் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதோட சயின்ஸ் ஆகும். மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் காஸ்ட்டும் அண்ட் ரிலீஜியன் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் இவரை வந்து சேசிங் பண்ணலை. முன்னாடி சேசிங் பண்ணீங்க, இப்போ நீங்கள் இவரை சேசிங் பண்ணலை. ஸோ அவருக்கு புரியுது நீங்கள் அவர் மேலே கோபமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் சேசிங் பண்ணுறீங்களான்னு கூட அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு கால் ஆர் மெசேஜஸ் வரதோட பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதான் உங்கள் பர்சனோட கரண்டாக அவர் வந்து அவரோட மைண்டில் என்ன நினச்சிட்ருக்காரு உங்களை பற்றி அப்படிங்கிறது. ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஜே இம்பார்ட்டண்ட், கே இம்பார்ட்டண்ட், W important, Q important, S important, P important, R important. ஓகே இனி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி, மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 2, 3, 6, 12, 18, 22, 27. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 146 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ ஷுவர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, நிறைய பேருக்கு டவுட்டு, லாஸ்ட் நம்ம சொல்கிற லெட்டர்ஸ், மந்த்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. கமெண்ட் கூட வருது. அது என்னென்னா உங்களோட பர்சன், அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் கூட ஒருவேளை உங்கள் நேமோட ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம், அவங்க நேமோட ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம். அடுத்த லெட்டர் நம்பர்ஸ், டேட்ஸ் அண்ட் மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண இல்லை உங்களோட லாஸ்ட் மீட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இது ஷுவராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். அதை தான் மீன் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ.